இன்னொரு லைவ் ஸ்ட்ரீமிங். இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டே அப்படின்னு கூட சொல்வேன். இன்றைக்கி பாருங்கள், இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். மார்னிங் வந்து ஓப்பன் ஆகும்போது ரொம்ப லோவாக இருந்தது, நெகட்டிவில் இருந்தது. I think the election results வந்தோடனே thumbing majority BJP and their parties, other partners, that is NDAக்கு கிடைச்ச உடனே இம்மிடியட்டாக வந்து ஷேர் மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணி டெய்லி அபவுட் 50 பாயிண்ட்ஸ் ஜம்ப் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். ஸோ பேசிக்கலி இது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னால தான் திருப்பி மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்ல க்ளோஸ் டு 26,000 அப்படின்னு சொல்லணும். எனியோ பாலிட்டிக்ஸ் அப்பார்ட் அண்ட் வாட் எவர் த ரீசன் அது என்ன இருந்தாலும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட், ஏன்னா ரொம்ப லோவாக இருந்தது. ஆனால் இந்த லெவலுக்கு லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆக்சுவலாக 1% கீழே இருக்கும் அப்படின்னு டெஃபினட்டாக நிறைய பேர் கணிச்சிருந்தாங்க. ஆனால் அது 0.25% வரைக்கும் போயிருக்குங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், ஈவன் இன்ஃப்ளேஷன் வந்து ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷனே கிடையாது, டிஃப்ளேஷன் இருந்திருக்கு அக்டோபரில் அப்படின்னு சொல்லுவேன். அண்டு ஈவன் நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸும் இதே டிஃப்ளேஷன் டெரிட்டரியில் தான் இருக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா யூனோ நீங்கள் வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருக்குது. பட் ஆனால் இந்த கோல்டு வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர்ட் டு த லாஸ்ட் இயர் அக்டோபர் குவார்ட்டரில். நெல்லி அபவுட் 57% ரைஸ் ஆகிருக்கு. கோல்டு அப்படி நீக்கி பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் தான் இருக்குது. ஆக்சுவலாக -0.57% ஆக்சுவலாக அக்டோபரோட இன்ஃப்ளேஷன். அதாவது கோல்டை கன்சிடர் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா கோல்டு வந்து நம்ம டெய்லி வாங்குகிற ஐட்டம் இல்லையே. ஸோ அதுக்கும் ஒரு சம் இம்பேக்ட் இருக்குது ஆன் த இன்ஃப்ளேஷன். அதுதான் இதை பூஸ்ட் பண்ணியிருக்கு to 0.25% அப்படின்னு சொல்லணும். எனியோ இந்த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் 0.25% தான். அது வந்து நெக்ஸ்ட் 2 மந்த்ஸுக்கு இது மாதிரி இருக்கும். ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் அது தனி வீடியோ போட்டேன். ஏன் அப்படின்னா நம்மளில் பல பேர் வந்து பாரோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த பாரோயிங் காஸ்ட் வந்து குறைஞ்சிச்சின்னா எல்லாத்துக்குமே நல்லது தானே. இஎம்ஐ குறையும், ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், இல்லாட்டா வெஹிக்கிள் லோனாக இருக்கட்டும், இல்லாட்டா வேறு பர்சனல் லோனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நான் ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரெப்போ ரேட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா எல்லா இஎம்ஐ பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் லெஸ் பர்டன் தானே. ஸோ அதனால் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் மேக்ரோ ஃபேக்டரை நம்ம பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இது வந்து இன்ஃப்ளேஷன் குறைஞ்சனால இப்போ வந்து இட்ஸ் ஸ்ட்ரெங்தன் சொல்லலாம் ஆர்பிஐ ஹேண்ட்ஸை குறைக்கிறதுக்கு. ஆனால் கோர் இன்ஃப்ளேஷன் ஸ்டில் ஹையாக தான் இருக்குது, 4.33 தான் இருக்குது. அண்டு அது ஃபர்தராக குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மான்சூன் நல்லா இருக்குது, ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க, தென் அதர் ஆஸ்பெக்ட்ஸும் ஃபேவரபுளாக இருக்கிறனால இன்ஃப்ளேஷன் குறைய தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு அதனால் எப்படி பார்த்தாலும் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அது நடந்தால் நல்லது தான். அதுவும் வந்து சப்ஸ்டான்ஷியலாக குறைக்கணும். ஏன் அப்படின்னா இந்த டிமாண்டு கார்ப்பரேட் செக்டார்லேருந்து வரவே இல்லை. எம்எஸ்சிக்கு வந்து லோன் கொடுத்துட்ருக்காங்க, தென் அதர் லோனும் போயிட்டுருக்கு, பர்சனல் லோனும் போயிட்டுருக்கு. ஆனால் கார்ப்பரேட் சைட்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை இந்த பாரோயிங் இது. ஸோ அதனால் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுதான் வந்து எசென்ஷியல் திங். என்ன தான் அந்த கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் கூட அது ப்ரைவேட் செக்டாரும் சேர்ந்து பண்ணும்போது தான் அந்த க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுறேன். மேபி 0.5% குறைஞ்சா ரொம்ப நல்லது. இதுதான் என்னுடைய ஆசை. நிறைவேறுமா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். டிசம்பர் 1st வீக்கில் மீட் பண்ணுறாங்க, பார்ப்போம். அது நடக்கட்டும், நடந்தால் நல்லது தானே. ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அருண்ராஜ் மன்ராஜன் அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு.
அவர் வந்து நம்மளுடைய அதில் என்ன கேட்டிருக்காருன்னா ஆர்க்லா இந்தியா அதை பற்றி கைண்ட்லி டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் டு திஸ்? டூ வி ஹேவ் எனி அதர் லிஸ்டட் கம்பெனி அஸ் அ டைரக்ட் காம்படிட்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆர்க்லா பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். தட் இஸ் ஐபிஓ வந்தப்போ இதை பற்றி நான் போட்டிருக்கேன். இந்த முன்னாடி வந்து இந்த எம்டிஆர்னுங்கிறது ரொம்ப ஃபேமஸ், எஸ்பெஷலி இந்த சவுத் இந்தியாவில் தான் இவங்க வந்து ஆல் த ஸ்பைசஸ் அதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. அண்ட் இதை தவிர சம் இந்தியன் கம்பெனிஸ் வேறு அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த ஈஸ்டர்ன் கான்டினென்ட் அந்த மாதிரி கம்பெனிஸும் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்டட் ஸ்பேஸில் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தா டாட்டா கன்சியூமர்ஸை தான் நம்ம சொல்லணும். வேறு பெரிய பிளேயர் தான் இருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் இவங்க வந்து நியூ என்ட்ரண்ட்டு, பட் வெல் எஸ்டாப்ளிஷ்டு நியர்லி 25-30 இயர்ஸாக இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இவங்களும் நல்லா பண்ணுவாங்க. பட் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த 90 டேஸ் முடிஞ்சோன்னு தான் நம்ம எதுவும் டிசைட் பண்ணோம். இஷ்யூ வந்ததுலேருந்து 90 டேஸ் வச்சுக்கோங்க. அப்புறமேலு பாருங்கள் அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறமேலு இவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றுறாங்களா பாருங்கள். அப்புறமேல் தான் இதை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணலாம். ஸோ இதுதான் பெஸ்ட் வே. நான் எப்பொழுதும் அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு. அதே சமயத்தில் நமக்கு எவ்வளோ விருப்பப்படுறோமோ அத்தனை ஷேர்ஸை நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதனால் ஸ்லோவாக ஸ்டடியாக அதை அக்வயர் பண்ணலாம் ஆஃப்டர் தட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய வியூ அந்த ஆர்க்லா. அண்டு பார்ப்போம் அண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த செக்ஷன் வந்து நல்லா பண்ணி தான் ஆகணும். there is no other choice. ஏன்னா இந்த வெல்த்து, க்ரோயிங் வெல்த் ஆஃப் த பீப்புள், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பெட்டர் ஆக இதுக்கெல்லாம் வந்து இது வந்து எசென்ஷியல் இன்புட் வேறு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அதனால இதோட க்ரோத் ட்ரெமெண்டஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து எலைட் குரூப்லேருந்து குருஜி கூப்பிட் ஷேர்ஸு வந்து ஹோல்டிங் 15,250 அண்ட் பையிங் ப்ரைஸ் வந்து 58 rupees டுடே. ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து 311 நியூ ஹை. ப்ளீஸ் அனலைஸ் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக நான் அதை பண்ணுறேன். நான் லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தீங்க, நான் பண்ண விட்டுட்டேன். அண்ட் எனி ஆஃப் த கூப்பிட் ஷேர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நான் குரு பிரசாத், குருஜி ப்ளீஸ் வியூ V2 ரிட்டைல் ஷேர்ஸ். ஐ வில் மேக் அ நோட் ஆஃப் இட். இது ரெண்டுமே நோட் பண்ணிடுறேன். நோட் பண்ணிவிட்டு இதை வந்து இது பண்ணுறதுக்கு ஸோ எலிட் குரூப். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஐஆர்எஃப்சி ரிசல்ட்ஸ் குட் பட் நோ ரியாக்ஷன், வாட் ஹேப்பன் திஸ் கம்பெனி? எனக்கு இதே தான் ஒரு கொஸ்டின் வரும் எப்பொழுதுமே. அண்டு இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ கம்பெனி ஆல்சோ. அண்டு ஒருவர் இந்த என்பிஎஃப்சி ஃபைனான்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஓவர் வேல்யூவேஷன் அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இந்த மாதிரி ஐஆர்எஃப்சிலாம் கவர்மெண்ட் வேறு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த கவர்மெண்ட் இஸ் த ஒன்லி பாரோவர் அங்கே. ஸோ அதனால் இந்த கம்பெனி நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வேறு எந்த வித டவுட்டும் வேணாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப ஹை வேல்யூவேஷன் இருந்துச்சுன்னா வாங்காமல் இருக்கிறது பெட்டர். இப்போ பேங்க்கெலாம் எடுத்துட்டிங்கன்னா 1.5 times to 2 times வந்து ப்ரைஸ் டு புக்கு சொல்லலாம். ஸோ அது என்ன தான் பெஸ்ட்டு பேங்க்காக இருந்தாலும் இனிமேல் இதுக்கு மேலே ஒரு வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ என்பிஎஃப்சி அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு 3 to 4 times ப்ரைஸ் டு புக்கு, அதுதான் லிமிட். அதுக்கு மேலே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இட் பி ரிஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் இன்வெஸ்ட்மெண்ட்டை. அண்டு ஏன்னா மேலே ஏறாது. இந்த ஐஆர்எஃப்சி மாதிரி கம்பெனிஸ்லாம் ஃபெயில் ஆக மாட்டாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் கம்பெனி, அந்த கவர்மெண்ட் தான் ஒன்லி பாரோவர். அதனால் ஒரு ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. பட் ஆனால் அதுக்கு மேலே வந்து அது ரீரேட் ஆகாது. ஸோ அதுக்கு மேலே போகாது, வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் இந்த ஃபேக்டரை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அப்புறமேல வந்து ரவிசங்கர் துளசிங்கம், கேன் பி கன்சிடர் ஆர்க்லா அண்ட் லென்ஸ்கார்ட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதான் இப்போ சொன்னேன் ஆர்க்லா பற்றி. இந்த லென்ஸ்கார்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் டெஃபினட்டாக வந்து இந்த அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்லேருந்து நிறைய பேர் சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க ஆர்கனைஸ்டு பிளேயருக்கு. இவங்களாம் ஆர்கனைஸ்டு பிளேயராக இருக்காங்க. அதனால் இவங்களோட சேல்ஸ் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். அண்டு இவங்க வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க கம்பேர்ட் டு அன்ஆர்கனைஸ்ட் பிளேயரோட. அதனால் இவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அதனால் லெட் தம் அதை லிஸ்ட் ஆனோடனே 90 days அப்புறமேல் பாருங்கள்.
எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறமேல டிசைட் பண்ணலாம் ஒரு 3 to 5 இயர்ஸ் வச்சுக்கலாமா இல்லையாங்கிறது. இதுதான் என்னுடைய வியூ ஆன் திஸ். பட் லென்ஸ்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டிக்குள்ளே வரணும். ஒரு அது ஷேர்ஸை விற்று இல்லாட்டா ட்ரெஷரி ஆப்ரேஷனில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி தென் வந்து நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறத வந்து வந்து சரியான அப்ரோச் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்டு அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து அவங்களுக்கு எப்போ இன்கம் வருதோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் நம்ம ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். Is my trip continued down? My buying price is 10, but more of this down. What happened? This Guruji, this company, your opinion. Okay, இவர் கூட கேட்டுகிட்டே இருக்காரு. The easy my trip. சமௌட், அதாவது சில பேர் வந்து நல்ல செக்டாரில் தான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதான் இந்த குட் ஸ்டாக் அண்ட் த கிரேட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த குட் ஸ்டாக்காக என்றைக்கு கிரேட் ஸ்டாக்காக ஆகும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட முடியாது. நம்ம யாருனாலையும் அவ்வளோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இது ஏன் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது என்னால் கிளியராக காரணம் சொல்ல முடியல இன் திஸ் ஜங்ஷனில். Pandi, yesterday I attended a jubilant con call for the first time. I had questions to ask, but they did not give me the chance. Only analysts from major firms were allowed to ask questions during the session. I had questions to ask. Okay. உங்களுடைய கொஸ்டின் என்னன்னு தெரியல, நீங்கள் வந்து அதை ப்ரொவைட் பண்ணலை என்ன கொஸ்டின்ங்கிறது. அப்புறமேலே பாண்டிங்கிறத அந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு மேத்யூங்கிறது, ஹை சார் ப்ளீஸ் டெல் அபவுட் பந்தன் பேங்க் அண்ட் பாரதி ஏர்டெல். ஐ எம் ஹோல்டிங் பந்தன் பேங்க் ஃபார் 2 years, ஸ்டில் நோ ரிட்டர்ன். இட் வில் பூம் இன் ஃபியூச்சர், வெதர் இட் வில் பூம் இன் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிருக்காரு. பாரதி ஏர்டெல்லை பற்றி கிளியர்லாக சொல்லிடலாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு $1 trillion கம்பெனி அப்படின்னு சொல்லிடுவேன் நான். அண்டு பட் உங்களுடைய வியூ என்னன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு வந்து பாருங்கள், எல்லா எசென்ஷியல் திங்ஸும் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்வொர்க்கு, இந்த லார்ஜ் கஸ்டமர் பேஸு, அண்டு இவங்களுடைய இன்கம்லாம் பாருங்கள் திருப்பி வந்து அதே ரிலேட்டட் ஆர் அட்ஜசன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட சாவரின் க்ளவுட் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆஃப்ரிக்காலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க டவர் பிஸ்னஸும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுற கம்பெனி வந்து டெஃபினட்டாக வந்து தே டூ வெரி வெல் அப்படின்னு கூட கிளியராக சொல்லிடலாம். அண்டு இதுதான் பேக் போன். கரெக்டாக இன்றைக்கி வந்து டேட்டா சென்டர்ஸ்க்கு இவங்க தான் பேக் போன். அண்டு டேட்டா சென்டர் வந்து இந்த நெக்ஸ்ட் 10 yearsக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் தீம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்படி மல்டிபிள் யூனோ த ரீசன்ஸ் இருக்கிறதுனால அந்த கம்பெனி நல்லா தான் பண்ணும். ஸோ அதனால் ரொம்ப வெயிட் பண்ணுங்கள், 3 to 5 years அந்த மாதிரி பீரியடை மெயின்டைன் பண்ணுறப்ப இந்த மாதிரி கம்பெனி வந்து வில் பர்ஃபார்ம். இதே சமயத்தில் நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அபவுட் பந்தன் பேங்க். பந்தன் பேங்க்கோட போர்ட்ஃபோலியோவில் பாருங்களேன், தட் த ஃபஸ்ட்டு கம்பெனி அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து இந்த யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் கொடுத்தது இவருக்கு தான் ஃபஸ்ட்டு டைம். இவருடைய எக்ஸ் ப்ரமோட்டருக்கு, இப்போ இல்லை, ஒரு நோ லாங்கர் ப்ரமோட்டர், நான் ப்ரொஃபஷனலி ரன் பேங்க் ஆகிடுத்து இப்போ. அண்டு ஏன் இப்போ வந்து இவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து இன்னும் மீண்டு வரல. இவங்க ஏரியா ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? த நார்த் ஈஸ்ட்டு, த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் கன்சிடர் த போரஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா. கரெக்டாக? அப்போ வந்து இங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா அக்யூட்டாக இருக்கும், அதிலேருந்து அவ்வளோ ஈஸியாக மீண்டு வர முடியாது. இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் அந்த பந்தன் பேங்க் நான் பார்க்கல, பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு முன்னாடி ரிசல்ட்ஸை ஸ்டடி பண்ணப்போ அரைவ் அட் த வியூ தான். அண்டு இதை வேணால் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. பட் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸு ப்ராப்ளத்தில் இவங்க வெளியே வந்தால் தான் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. தோ அதுக்கெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது. அதர் டைப் ஆஃப் பிஸ்னஸும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெஹிக்கிள் ஃபைனான்ஸு, இல்லாட்ட இந்த எம்எஸ்எம்இக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது, இல்லை ஹவுசிங் லோன் கொடுக்குறது, அது மாதிரிலாம் மைக்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் டைம் ஆகும். வித் அ நியூ ப்ரொஃபஷ்னல் எம்டி என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம்.
செந்தில் 1978 ஹைசார் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்புறம் கவின் குருஜி டெனிகோ ஏர் கிளீனர் கம்பெனி பற்றி சொல்லுங்கள். நான் அந்த இதை ஸ்டடி பண்ணவே இல்லை. ஐ திங்க் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் நினைக்கிறேன். நீங்கள் கூட ஏற்கனவே இந்த கொஸ்டின் வேறு கேட்டிருக்கீங்க அண்டு நேற்று போட்ட வீடியோவில் கேட்டிருக்கீங்க. ஐ திங்க் இட்ஸ் டூ லேட் நினைக்கிறேன். ஸோ இன்னையோட க்ளோஸ் ஆகிடும், பார்ப்போம். அது ஒரு என்றைக்காவது ஒரு நாள் அதை வந்து அதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். கவின் ஐஆர்எஃப்சி ரிக்கவரி ஆகுமா குருஜி அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாங்க, நீங்கள் அந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த 3-4% அது வந்து யாருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி கம்பெனிக்கு கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி பர்ஃபார்மிங் கம்பெனி. ஸோ அதே லெவலுக்கு மித்த கம்பெனிலாம் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டஃப் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா இது பப்ளிக் செக்டார் கம்பெனி. ஸோ அதனால் வந்து அந்த லெவலுக்கு வந்து நம்ம ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்னுடைய ஃபீலிங் அபவுட் இட். ஆனால் எந்த ஸ்டாக்கும் நம்ம வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எப்படி போகும் அப்படின்ட்டு. இன்றைக்கி இருக்க வியூ இதுதான். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி நம்ம இதை ஐஆர்எஃப்சியை ரேட் பண்ண முடியாது. ஆனால் அந்த லிமிட் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே இந்த பேங்கிங் இல்லாட்டா வந்து இந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸை அப்பர் லிமிட் வந்து நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸை வச்சுக்கோங்க. அதோட ப்ரைஸ் டு புக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வாங்காதீங்க. நியரஸ்ட்டு வரும்போதே நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு இதாவது நீங்கள் வந்து இது கொடுக்கணும், டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் மித்தவங்களுக்கு, என்பிஎஃப்சிக்கு. ஸோ அதே லெவலில் ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வில் பி கெட் ஸ்ட்ரக். ரொம்ப நாளைக்கு அதை ஷேரை வந்து வச்சிட்ருக்க வேண்டிய வரும். ஸோ அதனால் அது மட்டும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ப்ரைஸ் டு புக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினன்ட் அவங்களோட புக் வேல்யூ. ஏன் அப்படின்னா ஃபைனான்ஸ் கம்பெனி, பேங்க்கு எல்லாமே நம்ம P&L அக்கௌண்ட்டை முதல்ல பார்க்க மாட்டோம். எதை நம்ம பார்த்தாகணும் அப்படின்னா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு. அந்த பேலன்ஸ் ஷீட்லேருந்து வர்றது தான் அந்த புக் வேல்யூ. அந்த புக் வேல்யூ வந்து எப்படி மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம் நம்ம. இப்போ பெரிய லார்ஜ் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீலாக இருக்கலாம், இல்லாட்டா அதர் பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக எந்த யார்ட் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர்ப்ரைஸ் வேல்யூ வந்து எவ்வளோ இபிட்டா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இவி பை இபிட்டா அப்படின்னு சொல்லுவோம். இபிட்டா வந்து அவங்களுடைய ஆப்ரேஷனல்லேருந்து வர ரெவென்யூ, கரெக்டாக. ஸோ என்டர்ப்ரைஸ் வேல்யூங்கிறது த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மைனஸ் தர் நெட் டெட். அந்த யார்ட் ஸ்டிக்கை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் யார்ட் ஸ்டிக். அது வந்து ஒரு கிளியராக ஒரு பிக்சர் கொடுக்கும். அண்ட் ஏன்னா இதை டெட்டையும் எடுத்துக்குது, மார்க்கெட் ப்ரைஸையும் எடுத்துக்குது, அதே சமயத்தில் ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸை எடுத்துக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி எடுக்கும்போது நம்ம இவங்களுடைய புக் வேல்யூ எடுத்துக்கணும். அந்த புக் வேல்யூ வந்து டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். ஸோ இவங்களுடைய அசெட்டுங்கிறது இவங்க கொடுக்குற லோன். ஸோ பேசிக்கலி அதுதான். ஸோ அப்போ இந்த அசெட் வந்து எப்படி இருக்குது, மோர் தென் த லயபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதை வந்து பர் ஷேருக்கு கன்வெர்ட் பண்ணி அது மார்க்கெட் ரேட்டோட கம்பேர் பண்ணுறோம். அண்டு ஸோ அந்த யார்ட் ஸ்டிக் வந்து எல்லா இதுலேயும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃபார் இந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும். அதனால் வந்து அது ஜாஸ்தியாக இருக்கப்போ அதை டச் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்ட்ரு பண்ணும்போதே நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்ட்ரு பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னா இந்த பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு மட்டும் வேல்யூவேஷனை ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. ஏன் அப்படின்னா ஒரு பேங்க்கு இப்போ HDFCயாக இருக்கட்டும், இல்லாட்ட ஐசிஐசியாக இருக்கட்டும், 2 பேருமே ஒரே டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, கரெக்டாக. ஒரு டிஃபரன்ஷியேட்டட் ப்ராடக்ட்டும் கிடையாது. இவங்களுக்கு டெபாசிட் வந்தால் லோனு கொடுப்பாங்க, பர்சனல் லோனு கொடுப்பாங்க, எம்எஸ்சி லோன் கொடுப்பாங்க, லிட்டில் கார்பரேட் லோன் கொடுப்பாங்க, அவ்வளோதான். என்ன டிஃப்ரென்சேஷன் இருக்க போகுது அவங்களுக்கு 2 பேருக்கும்? பிஸ்னஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரென்சேஷனும் கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த ப்ராப்ளம்லாம் ஜஸ்ட் லைக் தட் உடனே வந்துடும் ப்ராப்ளம். நம்ம பார்த்தோம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் எப்படி சடன்லி காட் இன்டு த மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். எல்லா நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியும் பாருங்கள், சடனாக காட் இன்டு ப்ராப்ளம். ஒருத்தரே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சடனாக வந்து பாருங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அத்தனையுமே காட் இன்டு ப்ராப்ளம்.
ஸோ அதனால வந்து அந்த வேல்யூவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பேங்காக இருக்கட்டும், நான் பேங்கிங் ஃபைனான்ஸாக இருக்கட்டும். அதனால் அது கேர்ஃபுல்லாக எப்பொழுதுமே பார்த்துக்கோங்க. பட் இதே இது வந்து மித்ததுக்கெல்லாம் அப்ளை ஆகுமான்னா அப்ளை ஆகாது. ஏன்னா ஸ்லோவாக தான் ஹிட் ஆகும். எனி இது வந்து ஸ்லோவாக தான் ஹிட் ஆகும். அது வர்றதுக்கு ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் சுதாரித்து அதில் என்ன பண்ணணுமோ, விற்கணுமோ, இல்லை குறைச்சி வாங்குறதோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு டைம் லேக் இருக்கும் மித்த செக்டார்ஸ்க்கு. பட் பேங்கிங் அண்டு இருக்குது பாருங்கள், நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்க்கு அதுக்கு வந்து மொமெண்ட்ரி நோட்டீஸில் ஃபெயில் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வாங்குறதுக்கு. அதனால் வேல்யூவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்வேன் நான். கணபதி ராமன், குருஜி ஸ்பான்டனாஸ் போட்டி இப்போ பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது கூட இப்போ ரீசெண்ட் டைமில் மேலே போயிட்டுருக்கு. அண்ட் இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கல, நான் வந்து Q2 ரிசல்ட்ஸ் பார்க்கல. அண்டு ஆனால் ஸ்லோவாக வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, RBI என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டேன், எவ்வளோ சார்ஜ் பண்ணணுங்கிறத. அதனால் இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இஷ்டத்துக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த காரணத்துக்காக இவங்க வந்து இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து பாரோ பண்ணாங்களோ அதே இன்றைக்கி வந்து டிஃபீட் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹையாக 21%, 22% கொடுக்குறப்ப அவங்க வந்து அவங்களும் திணற தான் செய்வாங்க ரீபே பண்ணுறதுக்கு. இதோ அமௌண்ட் வந்து ஸ்மாலாக இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த லெவலுக்கு தான் அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இவங்க குறைக்கணும். எல்லாம் வந்து ஏற்கனவே ஸ்பான்டனாஸ் போட்டியில் நிறைய ப்ராப்ளத்தில் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ரீச்டு பேண்டு, இந்த கம்பெனியே பேன் பண்ணியிருந்தாங்க ஆந்திர பிரதேஷ்லலாம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து டெசிஷன் கொடுத்து அதுலேருந்து மீண்டு வந்த கம்பெனிஸ் தான் இந்த கம்பெனிலாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். அதான் எப்பொழுதுமே அந்த வேல்யூவேஷனை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனியில் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். 1984 கார்த்திக் in future gold price will go down ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிருக்காரு. அப்படி தான் நினைக்கிறேன் நான் அவர் கேட்குற கொஸ்டின். இன் ஃபியூச்சர் கோல்ட் ப்ரைஸஸ் வில் கோ டவுன், ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து நம்ம வந்து எந்த இதையும் மேலே போகுமா கீழே போகுமாங்கிறதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் அன்சர்டன்ட்டி இருக்கும்போதெல்லாம் இது வந்து மேலே போயிட்டுருக்கு, அதுதான் நம்ம சொல்ல முடியும். அண்டு அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அதோட அலோகேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதாவது 5% நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 10% வரைக்கும் போகலாம். அண்டு இன்னும் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி பெட்டராக இருந்துச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் அப் டு 15% வரைக்கும் போகலாம், அவ்வளோதான். பட் வந்து இது மல்டிப்ளையர் எஃபெக்ட் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கொடுக்காது. இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஸ்டோர் வேல்யூ, அவ்வளோதான். நீங்கள் 10 வருஷம் வச்சுருந்தீங்க, 20 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா அதோட வேல்யூ குறைய போகிறதில்ல. 100% வந்து இட் வில் கிவ் அ டீசன்ட் ரிட்டர்ன் ஆஃப் 8%, 10% அந்த மாதிரி டீசன்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். 100% எவ்ரி இயர் இது யூ கெட் இட். பட் ஆனால் மல்டிப்ளையர் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர் ஆகாது. 100% ஒரு ஷேர் கொடுக்குற அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த இதில் கோல்டில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு கோல்டு வாங்குறத டிசைட் பண்ணோம். ஒரு 5%, 10% வரைக்கும் இதில் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் எனி டைம். ஏன்னா இதுக்கு ஸ்டோர் வேல்யூ உண்டு, அதுக்கு மதிப்பு எப்பொழுதுமே உண்டு, அது வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரெடியாக இருக்கீங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் இதிலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாமே. ETF அந்த மாதிரி இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாமே. ETF Nifty 50 இல்லாட்ட Nifty 100 இல்லாட்ட நெக்ஸ்ட்டு 100 அந்த மாதிரி இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணலாமே. TMPV, TMCV shall we start to accumulate after the split? Your opinion, குருஜின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வருது, இதை பாருங்கள். இதை ரெண்டை பற்றி தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷனும் அனலைஸ் பண்ணியிருக்கேன்,
தென் வந்து இவங்களுடைய கமர்ஷியல் கம்பெனியும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதில் பெஸ்ட்டு என்னங்கிறதையும் என்னுடைய வியூவில் சொல்லியிருக்கேன் நான். அண்ட் அதே சமயத்தில் அசோக் லைலேண்டையும் கம்பேர் பண்ணியிருக்கேன் நான். அண்டு இதை எந்த கம்பெனியை வாங்கலாம் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன் நான். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன், போய் பாருங்கள். அண்டு பார்த்து உங்களுடைய வியூஸை கூட நீங்கள் சொல்லலாம் கமெண்ட்டில். ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன் நான். குருஜி காவேரி கேஸை பற்றி சொல்லியிருக்கேன் நான். அண்டு அதை தான் 20 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட்டாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட், தர் இஸ் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் வந்து இந்த லேண்டை அதில் வந்து அபவுட் 9 ஏக்கர்ஸ் தான் இருக்குது. பட் வி இருக்கார் 40 ஏக்கர்ஸ். அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குது. சம் ஹடல்ஸ்லாம் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் பிஃபோர் டிசம்பர். லேண்ட் அவைலபிள், அந்த ஹடல்ஸை க்ராஸ் பண்ணி ஆகணும். அதோட இந்த சோலார் பிளான்ட் 20 மெகாவாட் கஸ்டமர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ கம்மிங் அப் ஷார்ட்லி, நீங்கள் பார்க்க போகிறீங்க ஷார்ட்லி ஆன் தட். நீங்களை என்னை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா நான் வந்து எவ்ரி 11 o'clock ஆன் சாட்டர்டே வந்து நான் மெம்பர்ஸோட மீட் பண்ணுவேன். அங்கே வந்து இதை பற்றி ஃபுல்லாக தெளிவாக பேசலாம். காவேரி பிஸ்னஸில் போய் நீங்கள் மெம்பர் ஆகணும். (1984) கார்த்திக், மோதிலால் ஒஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் வில் ரைஸ் அகெயின். எனக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அருண்குமார் சந்திரசேகரன், has India already started to reduce buying Russian oil? If so, will it affect the margin of IOC, BPCL, Asian Paints அப்படின்னு கேட்டிருக்காரு அருண்குமார் சந்திரசேகர். அது வந்து வெரியிங் டேட்டாஸ் வந்துட்டுருக்கு. செப்டம்பரில் நம்மளுடைய கன்சம்ஷன் டிமாண்ட் குறைஞ்சிருந்தது, அதனால் இம்போர்ட்டும் குறைஞ்சிருந்தது. ரஷ்யாவிலேருந்து வாங்குகிற குவான்டிட்டி வந்து குறைஞ்சிருச்சு செப்டம்பரில். பட் அக்டோபரில் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பிக்சராக இருந்தது. அக்டோபரில் வந்து திருப்பியும் இந்தியா வந்து முன்னாடி லெவல் வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஆனால் நவம்பர் 21 அன்றைக்கி பேன் வருது. தட் இஸ் 2 கம்பெனிலேருந்து நம்ம இந்தியா வந்து இம்போர்ட்டே பண்ண முடியாத லெவலுக்கு போகுது. அப்படி இருக்கப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். நம்மளும் வந்து அதர் சோர்ஸுக்கெலாம் இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் வாங்குறதுக்காக. அதுக்கு ஷிப் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து யார் லார்ஜஸ்ட் வாங்குறாங்களோ அவங்க ரிலையன்ஸ் கிளியராக சொல்லிட்டாங்க. இனிமேல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு நயாரா, ஸோ அவங்களும் இஸ் கோன் பி ராசன் நெஃப்ட், அவங்களும் அஃபெக்ட் ஆக போகிறாங்க இந்த இதில். அண்டு ஸோ ஃபார் தி ஐஓசி பார்த்திங்கன்னா, ஐஓசி, பிபிசிஎல் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து இவங்க சம் போர்ஷன் இதுலேருந்து வாங்கிட்டுறாங்க ரஷ்யன். அவங்களாம் ஏற்கனவே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஃப்ரம் அக்டோபர் ஆன்வர்ட்ஸ் அவங்க ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறது இல்லை. இஸ் அ ஹெவி க்ரூடு. ஆக்சுவலி இந்த டீசல் அண்ட் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவலுக்கு இந்த ரஷ்யன் க்ரூடு வந்து யூரல் க்ரூடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஸோ அதோட ஈக்குவலன் எங்கே இருக்கோ அங்கே போய் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷிஃப்டிங் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸும் பெரிய லெவலில் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கல. ரஷ்யாவிலேருந்து ஒரு $1 அது மாதிரி தான் குறைச்சி கிடைக்கிது இன்றைக்கி. அண்ட் அதர் காஸ்ட்லாம் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா மேபி இது ஜாஸ்தி ஆகிடும். அதனால் ஷிஃப்டிங் டு இந்த மிடில் ஈஸ்ட்டோ அண்ட் அதர் பிளேஸஸோ பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இதுதான் என்னோடய ஒப்பீனியன் ஆன் தட். அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த ஆயில் டிரைவேட்டிவ்ஸ் வந்து அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட்டில் ரொம்ப குறைச்சி தான், பெரிய லெவலில் இருக்காது. ஸோ அதனால் அண்டு அன்லெஸ் த ஆயில் ப்ரைஸ் ரொம்ப லெவலில் இன்க்ரீஸ் ஆனால் தான் அவங்களுடைய ரா மெட்டீரியல்லாம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீசாய் டிஜிட்டல் திருப்பூண்டி, குருஜி ஓஎன்ஜிசி ஷேர் பற்றி சொல்லுங்கள். இது வரைக்கும் ஓஎன்ஜிசி நம்ம டீல் பண்ணதே இல்லை. ஸோ டெஃபினட்டாக ஓஎன்ஜிசியும் டீல் பண்ணணும். அண்டு
இந்த ஆயில் மார்க்கெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறப்ப ஓஎன்ஜிசி வந்து ஒன்றும் பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட முடியாது. ஸோ ரொம்ப லோக்கியாக தான் இருப்பாங்க, அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம் நம்ம. தென் பார்த்தசாரதி, ஹவு த ஹைட்ரஜன் ரிலேட்டட் டொமைன் க்ரோஸ். இதெல்லாம் ஃபார் ஃபெச்டுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான், இன்றைக்கி நாளைக்கெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை ஹைட்ரஜனுங்கிறது. இட்ஸ் அ லாங் பீரியடு இருக்குது. இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ் கழித்து தான் இதை பற்றி ஹைட்ரஜனை பற்றி நான் பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சிக்னிஃபிகண்ட் சக்ஸஸ் ஒன்றும் இந்த ஏரியாவில் வரல இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து இதில் போய் டைம் வேஸ்ட் பண்ணி இதை படித்து இதில் தேடி கம்பெனியை தேடி இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் அண்டு யாருக்கு விட்டுறணும் அப்படின்னா பில்லியன்ஸ் ஆஃப் பணம் வச்சுருக்கவங்கக்கிட்ட விட்டுறணும். அவங்க தான் கேன் இன்வெஸ்ட் அண்ட் வெயிட் அந்த மாதிரி பீரியடுக்கு. குஹன் சந்திரன், வில் ஏஐ பபுள் பர்ஸ்ட் நியரிங், வில் மார்க்கெட் கிராஷ் லைக் 2008, வாட் எஃபெக்ட் வில் ஹேவ் இன் இந்தியன் மார்க்கெட் இன் த லாங் ரன்? ஏஐ பபுளில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, அங்கே சர்க்குலர் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. அதாவது நான் உங்ககிட்டேருந்து சிப்பு வாங்குகிறேன், என்விடியாட்ட சொல்கிறாங்க ஓப்பன் ஏஐ, நான் உங்ககிட்டேருந்து சிப்பு வாங்குகிறேன் அண்டு நீங்கள் வந்து என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி அது ஒரு சர்க்குலராக போயிட்டுருக்கு. ஏஎம்டி கிட்ட சொல்கிறாங்க நான் உங்கள் சிப்பையும் யூஸ் பண்ணிக்கிறேன், நீ ஆனால் என் கம்பெனியில் ஸ்டேக் எடுக்கணும், இப்படின்னு போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சர்க்குலர் ட்ரேடிங் மாதிரி இருக்கிறனால இதுதான் ப்ராப்ளம். அதே சமயத்தில் இவங்க வந்து ஜாயின்ட் வெஞ்சர்லாம் நிறைய என்ட்ரு பண்ணுறாங்க வித் சம் கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸோட அதுக்காக நிறைய பாரோ பண்ணுறாங்க. அந்த பாரோயிங் வந்து இந்த புக்ஸில் வர்றதில்லை. ஏன்னா ஜாயின்ட் வெஞ்சர்னால, அதனால் சப்போஸ் நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த லோன்லாம் ரீபே பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு சர்வீஸு எல்லாம் பண்ணுறது அப்போ வந்து ஒரு பெரிய டிஃபால்ட் வரும். அப்போ வந்து கவர்மெண்ட்டில் தான் போய் நிற்க போகிறாங்க. பட் ஆனால் இவங்க பண்ணுற பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா $300 billion, $600 billion அண்ட் $1 trillion அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபார் ஃபெச்டாக இருக்குது. இதுதான் வந்து கன்சர்னிங்காக இருக்கே ஒழிய அந்த பேசிக் கிரவுண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராக்ரஸ் நல்லா தான் இருக்குது. அந்த ஏஐயோட இது க்ரோத்து அண்டு அக்செப்டன்ஸு அண்ட் அப்ளிகேஷன். ஏன்னா ஏஐ வந்து அதோட பியூட்டி என்னன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் த ப்ரொடக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிவேர் எதர் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டா அதர் பீப்புளாக இருக்கட்டும், அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து ஏஐனால் ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நம்ம வியூவர்ஸே இருக்காங்க, அவங்களும் எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போ வந்து அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லாட்டா அவங்களுடைய ஃபாலோயிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஏஐ பேஸ்டாக இருக்கிறனால அதுவும் அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் ஸோ ஃபார் அஸ் ஏஐ இஸ் கன்சர்ன் இது வந்து இட்ஸ் குட் தான். பட் ஆனால் இந்த ஆக்டிவிட்டீஸ் சரௌண்டிங் தட் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. அதுதான் எல்லாருடைய கன்சர்னும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா இப்போ ஓவர் வேல்யூவேஷன் இருக்கிறனால இதை ஜஸ்டிஃபை பண்ணோன்னு இந்த கம்பெனிஸ் எல்லாருமே டூயிங் இட். அந்த டாப் 6-7 கம்பெனிஸும் இதில் இன்டெலிஜ் ஆகியிருக்காங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதர்வைஸ் வந்து ஏஐ பபுள் நடக்குமா அப்படின்னு சொன்னால் கூட, அப்படியே நடந்தால் கூட அந்த வீக் லிங்க்ஸ் வில் பி வாஷ்ட் அவுட். எல்லாம் வந்து இப்போ டாப் 7-8 கம்பெனிஸு இது பண்ணிகிட்ருக்காங்க, ஏஐயில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஒரு செட்பேக் வந்தால் கூட திருப்பியும் பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துடுவாங்க இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து பர்மனெண்ட்டாக 2018 க்ரைசிஸ் மாதிரி வில் ஹாவ் அ கிரேட் இம்பேக்டாக அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அது இருக்காது அப்படின்னு தான் சொல்வேன். 2008 நம்ம ஆக்சுவலாக கம்பேர் பண்ண முடியாது. மேபி 2011 .com பபுள் மாதிரி கம்பேர் பண்ணலாம். அதை கூட நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து வெல் எக்யூப்டு இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த Basel III நார்ம்ஸ் வந்ததுலேருந்து வெரி வெல் எக்யூப்டு அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. மச் மோர் அன்லெஸ் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் திங் வந்தால் தான் நம்ம வந்து இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அந்த மாதிரி 2008 மாதிரி நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் எனி கிரைசிஸ் மே கம், பட் ஆனால் குயிக்காக பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட்டை அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டும் அஃபெக்ட் ஆகும்.
அதில் ஒன்றும் டவுட் இல்லை. பட் ஆனால் 2 பேரும் குயிக்காக ரிவைவ் ஆகிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே நமக்கு சர்ப்ரைஸ் இல்லாமல் இல்லை. பாருங்கள், அமெரிக்கன் டேரிஃப் 50%, இப்போ வந்து 50% இருந்தால் கூட பாருங்கள் ஷேர் மார்க்கெட் குறைஞ்சி திருப்பி 26,000 கிட்ட வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ எஃப்ஐஐஸு இன்றைக்கி ஹோல்டிங் என்ன தெரியுமா, 16.9% தான் ஷேர் மார்க்கெட்டில். தோ இட் இஸ் அபவுட் 75-79 lakh crores ருப்பீஸாக இருந்தால் கூட அவங்க 16.9 தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஹோல்டிங் அபவுட் 18.6% ஆஃப் த ஷேர் மார்க்கெட்டு. அண்டு ரிட்டைலில் வந்து அவங்களுடைய டைரக்ட் ஹோல்டிங் கூட இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ ஸ்மாலாக இருந்தால் கூட ஸ்டில் வந்து தே ஆர் ஆல்சோ க்ரோயிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி வந்து எஃப்ஐஐ வித்ரா பண்ணி அப்படியே நம்ம ஷேர் மார்க்கெட் கொலாப்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கொலாப்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுலேருந்து பவுன்ஸ் பேக் பண்ணியும் வந்துட்ருக்கோம். அதனால் 50% டேரிஃப்க்கு மேலேயா நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுன்ட்டு நிறைய ஒர்க் அவுட்டும் பண்ணிகிட்ருக்கோம். தோ தெர் வில் பி சம் செட்பேக்ஸ். நமக்கு ஜிஎஸ்டியில் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணாங்க, இப்போ பவர் செக்டார்லேயும் கொண்டாட போகிறாங்க. பேங்கிங் ரிஃபார்ம்ஸு ஆன் த வே, நிறைய சேஞ்சஸும் கொண்டாந்துட்ருக்காங்க. ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுது. அதனால் வந்து அந்த லெவலுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுவோன்னு பார்த்தா இல்லை, அந்த லெவலுக்கு நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம். அண்டு குயிக்காக நம்ம பவுன்ஸ் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்வேன் நான். ஸ்டாலின் இந்தியன் ஃப்ளோரோ கெமிக்கல் பற்றி சொல்லுங்கள். ஓ, ஸோ அதை நான் கேள்விப்படலைங்க. ஸோ நான் வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு நிறைய விட்டேன் நான். வினய் ஜான், டிடிகே ஹெல்த் கேர், ஓகே, இஸ் இட் இன் குட் வேல்யூவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு. டிடிகே ஹெல்த் கேர் பார்க்கலாங்க. ஸோ டெஃபினட்டாக அதை நான் ட்ரை பண்ணுறதுக்கு. கவின், ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக்ஸ் கிவிங் ஃபினாமினல் ரிட்டர்ன், வெதர் இட் இஸ் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? சரி, ஸ்டாக் புரோக்கிங் இது வந்து அது ஒன் ஃபர்டைல் ஏரியாங்க. அந்த ஏரியா வந்து நீங்கள் ஆல்வேஸ் அதுலேயே பெஸ்ட்டு கம்பெனிஸ் என்னங்கிறத சூஸ் பண்ணி அதில் வாங்குறது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா அதில் வந்து சம் செட்பேக்ஸ் இருக்கலாம், சம் ஒரு செபி ரெகுலேஷன்னால் கொஞ்சம் நாள் அஃபெக்ட் ஆகலாம். பட் இருந்தாலும் பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அகெயின் வந்து திஸ் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இப்போ அவங்களுடைய இது வந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டுருக்காங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுது வேறு, ஃபர்தராக குறையும் வேறு. இன்றைக்கி வந்து இன்னொரு 1 or 2 இயர்ஸில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ரெப்போ ரேட்டு வந்து 2% ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆச்சரியப்பட போகிறதில்ல அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அந்த லெவலுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 2% இன்ட்ரெஸ்ட்னால் யார் பேங்க்கில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறா? இப்போ டெபாசிட்டை போய் சேஸ் பண்ண போகிறா? எக்ஸப்ட் ஃபார் எமர்ஜென்சி ஃபண்டு. எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டு தான் வர போகிறாங்க. அப்போ யார் மூலம் நீங்கள் வாங்கி ஆகணும்? ஒன்லி த்ரூ த புரோக்கர்ஸ், கரெக்டாக? அதனால் வந்து இந்த செக்டார் வந்து இட்ஸ் அ குட் செக்டார். அதிலே குட் பிளேயர் என்னன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இதில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்புறம் கவின் வந்து இன்னொன்று கொடுத்துருக்கேன். growth of solar industries also increases the demand of BESS battery energy storage company which manufacturing this BES will also perform well. What is your opinion? அது ஒன்றும் சொல்ல அவசியமே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், சோலார் வந்து பவர் வந்து அவைலபிலிட்டி வந்து பிளென்ட்டி ஆகிடுச்சு. டூரிங் த டே டைம் பார்த்திங்க அப்படின்னா ஐஎக்ஸோட இதில் போய் பார்த்திங்கனாலே தெரியும், இந்த ப்ரைஸஸ்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ப்ரைஸஸ் வந்து ரொம்ப லோவாக கோட் ஆகிட்டுருக்கு. சம்டைம்ஸ் ஈவன் 1 பைசா 2 பைசாலாம் போகுது. எலக்ட்ரிசிட்டி பவர் காஸ்ட்டு அண்ட் ஏன்னா சர்ப்ளஸ் பவர் ஃப்ரம் தி ரினியூவபிள் சோர்ஸஸ்லேருந்து சோலார், விண்டு, ஹைட்ரோ அந்த மாதிரி. ஸோ இதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா இல்லாட்டா டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். டூரிங் எ சர்ப்ளஸ் ஜென்ரேஷன் பண்ணுறப்ப அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஈவினிங் பீக் ஹவர் பீரியடில் நம்ம ரிலீஸ் பண்ணுறப்ப இது வந்து
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த பிஎஸ் இந்த பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அந்த இண்டஸ்ட்ரி அந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நல்லா பண்ணுறதுக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு இப்போ இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஹவுசஸில் கூட நிறைய பேர் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வீடியோஸ் கூட நம்ம பார்க்குறோமே. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஹவுஸ்லேயே நடக்க போகுது. இன்ஃபேக்ட் என்னோடய ஆஃபீஸ் அஸ் வெல் அஸ் ஹவுஸுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது கூடிய சீக்கிரம் அது வந்து நான் அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். நான் மேபி பை ஜான்வரியில் அது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் வந்து கேட்சப் ஆகும். இதுதான் ஒன்லி வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் நான் சொல்லுவேன். இன்னொரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் பவர் காஸ்ட்டுக்கு நம்ம யாரும் பேமெண்ட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி பவர் கனெக்டிவிட்டிக்கு தான், தட் இஸ் கிரிட் கனெக்டிவிட்டிக்கு தான் பேமெண்ட் பண்ண போகிறோம், ஜஸ்ட் லைக் இன் டெலிகாமில் அப்படின்ட்டு. அது நிறைவேறதுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏற்கனவே சோலார் நிறைய வந்துருச்சு. அண்டு இந்த சோலார் பவர் சிஸ்டம், தட் இஸ் பேட்ரி சிஸ்டமும் அதோட சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப எவ்ரி ஹவுஸ் வந்து ஜென்ரேட்டிங் கம்பெனி ஆக போகுது. அப்போ வந்து ஏன் வந்து பவர் வந்து நம்ம கிரிட்லேருந்து டிமாண்ட் பண்ண போகிறோம் மாட்டோம். அப்போ கனெக்டிவிட்டி மட்டும்தான் டூரிங் ரெய்னி சீசன் இல்லாட்டா அதர் க்ளவுடி டைமு, அந்த டைமில் மட்டும்தான் நம்ம கிரிட்லேருந்து பவர் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் வரப்போது நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம் இன்னொரு 10-15 இயர்ஸில். ஜோதி லேபரேட்டரி ஃப்யூச்சர் அண்ட் முத்துக்குமார் ஹவிஸ் ஜோதி லேப் இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் இந்த கம்பெனிலாம். பட் ஆனால் ரொம்ப லோ கீயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜோதி நான் ஒரு காலத்தில் நிறைய வச்சுருந்தேன். நான் இப்போ நோ லாங்கர் அதை விற்றுட்டேன் நான். ஸோ அதை பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு காரணம் வந்து நம்ம கிளியராக சொல்லிட முடியாது. அண்டு டிமாண்ட் வந்து முன்னாடி குறைஞ்சி இருந்தது, ரூரல் டிமாண்டு. இப்போ ரூரல் ஏரியாஸில் நல்லா பணம் வந்துருச்சு. அண்டு இன்ஃப்ளேஷனு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இனிமேல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஜிஎஸ்டி ரேட் வேறு குறைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பூஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி கன்சியூமர் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா பண்ணி ஆகணும். பட் எந்த டைம்லேருந்து அது பிக்கப் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்கிறது கஷ்டம். பட் வந்து நிறைய ஃபேவரபிள் சிச்சுவேஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி இவங்க எப்படி சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க, ரெவன்யூ இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். கார்த்திக், இஃப் யூ ஹேவ் எனி ஐடியா அபவுட் வின்ஃபாஸ்ட், வின்ஃபாஸ்ட் வந்து அவங்க இது தானே அன்லிஸ்டட் கம்பெனி தானே இந்தியாவில். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஐ திங்க் இந்த வியட்நாமீஸ் கம்பெனியை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். கார்த்திக் இது கொஸ்டின் கேட்டிருக்கார். முத்துக்குமார், யுவர் ஒப்பீனியன் ஆன் யூபிஎல் ஹேஸ் இட் டர்ன் அரவுண்ட் ஸ்டார்டட் அப்படின்னு கேட்குறாரு. ஐ திங்க் இன்வெர்டட் பாஸ்வேட்ஸை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் அக்ரிகல்ச்சர் மஸ்ட் டூ வெல். ஆக்சுவலாக இப்போ வந்து ஏன்னா மான்சூன் நல்லா இருக்கிறப்ப நேச்சுரலி டிமாண்ட் ஜாஸ்தியாக ஆகணும். பட் வந்து இது வரைக்கும் அதுக்கு லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் பார்க்கல, ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா. அருள் திலீப், பஜாஜ் ஆட்டோ ஹேவிங் a 0.01% shares pledged. Bajaj Auto, is it a negative sign to consider the stock? They are a debt-free company. அந்த கேடிஎம் இது பண்ணுறதுக்காக அபவுட் 800 million pounds வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இட்ஸ் அ கிரேட் கம்பெனி வித் அ கிரேட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய என்டையர் குரூப்பே இஸ் அ கிரேட் குரூப்பு. அதனால் வந்து இதை பற்றி ஒரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ நவடேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெனவர் வந்து பாரோவர்ஸ் வந்து பாரோ பண்ணும்போது பேங்க் வந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷனாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ப்ளட்ஜிங் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து இட்ஸ் பிகம் மேண்டேட்ரி ஆகுது. ஸோ இதை பற்றி கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து இந்த ப்ளட்ஜு வந்து ரொம்ப மைனராக இருக்கிறனால இதை பற்றி கவலைப்பட வேண்டியதெல்லாம். அண்ட் மோரோவர் இந்த கம்பெனி வந்து ஆல் திஸ் இயர்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிகிட்ருக்க கம்பெனி ஆல்சோ. அண்டு 2-வீலர் சேல்ஸ் சொல்லவே வேணாமாங்க, என்ன பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ க்ரோத் சென்டர் அண்டு இப்போ பாருங்கள் ஜிஎஸ்டி குறைஞ்சனால பெரிய இம்பேக்ட் இருக்குது, நல்ல சேல்ஸ் இருக்குது. இதோ வந்து இந்த Q3 இந்த Q2ஓட ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் நான் பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகலை. பட் ஆனால் செப்டம்பரில் தான் இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷனை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் புதுசு நமக்கு ஃபுல் இம்பேக்ட் தெரியணும்னா Q3 Q4 தான் பார்க்க முடியும் நம்மளால். ஸோ அதனால் ஈஸியாக இவங்க ஓவர் கம் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், அந்த கேடிஎம் பாரோயிங்கு இதெல்லாம்.
அண்டு டெக்னாலஜி தானே பேசிக்கலி இந்த மாதிரி ஏன் கம்பெனியை வாங்குறாங்க அப்படின்னா பெட்டர் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குனா. அண்டு மொரோவர் இதெல்லாம் ஹை அண்டு பைக்ஸு, அந்த ஹை அண்டு சேல்ஸும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்களா. ஏச்சர் மோட்டார்ஸ்லாம் பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறனால இந்த ஹை அண்டு மார்க்கெட்டு இவங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்மால் பாரோயிங்ஸு இல்லாட்ட அந்த ஸ்மால் ப்ளட்ஜை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஓவரால் பிக்சரை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ சாய் டிஜிட்டல் திருப்பூண்டி குரு ரத்தன் இந்தியா பவர் ஷேர் 144 இருக்குது, ஹோல்ட் பண்ணலாமா? ரட்டன் இந்தியா கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு இந்த கம்பெனியை நான் ஸ்டடி பண்ணி. இது ஐ திங்க் இந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற இது, பட் நிறைய சேல்ஸ் வந்து மகாராஷ்டிரன் கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறாங்க, அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கே கொடுக்குறாங்க. பட் இந்த லேட்டஸ்ட்டு ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, அது எப்படியா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் பாருங்கள், இந்த தெர்மல் பவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டலோன் தெர்மல் பவர் அந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் ஃப்யூச்சரே இல்லைன்னு சொல்லணும். அன்லஸ் வந்து அவங்க வந்து ஃபார்வர்ட் இன்டெகிரேட் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி ஏதாவது ஒரு கமாடிட்டி அதாவது வச்சுருந்தா தான் அவங்களுக்கெல்லாம் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மோர் அண்ட் மோர் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ப்ரைவேட்டைஸ் ஆக போகுது. அப்படி ஆகிற பட்சத்தில் இவங்களை ஸ்டாண்டலோனாக இருக்கவங்க அந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் கர்நாடகா பேங்க் கன்சிடர் பண்ணலாமா? நேற்று கூட போட்டேன், கர்நாடகா பேங்க்கை பற்றி ஃபியூ டேஸ் பேக் போட்டிருந்தேன். அவங்களுடைய ப்ரைஸ் டு புக் ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேராமீட்டர்ஸில் அவங்க வந்து மெட்ரிக்ஸில் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ பாருங்கள், அவங்க டெபாசிட்ஸே குறைய ஆரம்பிச்சிருச்சு அண்ட் அட்வான்ஸஸும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதர் இஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணாலோ இல்லாட்ட ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணாலோ. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சைன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டெபாசிட் க்ரோ ஆகலைன்னா எப்படி அட்வான்ஸ் க்ரோ ஆக போகுது? அண்டு இது வந்து பெரிய நெகட்டிவ். சரி, அப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் சிவியராக குறைஞ்சிருச்சு. அண்டு அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிடுதுங்க இந்த குவார்ட்டரில். ஸ்டில் அபவுட் 3.3 இருக்குது அவங்களுடைய ஜிஎன்பி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ், நிறைய மெட்ரிக்ஸில் நெகட்டிவாக இருக்கிறனால இவங்களுடைய இது பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் டு புக் 5.6 நினைக்கிறேன். அண்ட் ஐ மீன் 0.56 அண்டு அது கூட சுகம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹை ப்ரைஸு ரொம்ப டூ மச் அப்படின்னு தான் சொல்லுவேன். அரௌண்ட் 280 அந்த கோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். அண்டு ஸோ இதுதான் என்னுடைய இது. கர்நாடகா பேங்க்கு அவங்களுடைய மெட்ரிக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணணும், அப்புறமேல் தான் நம்ம திங்க் பண்ண முடியும். இதை வேல்யூவேஷன் தான் பெஸ்ட்டு. அதான் ஏற்கனவே சொன்னேன், பேங்க் அண்ட் நான் பேங்கிங் ஃபைனான்ஸுக்கு மட்டும் வேல்யூவேஷன் மட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது வந்து வேல்யூவேஷன் ஓவர் வேல்யூவேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அதுதான் ரொம்ப நாளாக அந்த ஷேரை வச்சுட்ருக்க வேண்டி வரும். ரொம்ப நாளானா ரொம்ப இயர்ஸாக சொல்கிறேன் நான். செல்லக்கண்ணு பழையப்பன் சார், ரீசெண்ட்லி you did a video about Premier Energy and Waaree Energy both. Good holding for a long term, 5 to 10 years. 5 to 10 இயர்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ மோர் தென் 5 இயர்ஸ், 3 to 5 இயர்ஸ் பற்றி நம்ம பேசலாம். 5 to 10 இயர்ஸுங்கிறது ரொம்ப டூ லாங்க பீரியட் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. இந்த ப்ரீமியர் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வந்து பேக்வர்ட் இன்டெகிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்டு மார்க்கெட்டும் அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சர்ப்ளஸ் சிச்சுவேஷனை நோக்கி எல்லோரும் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு ஏற்கனவே அபவுட் 43 கிகாவாட்ஸ் வந்து செல் பண்ணாமல் இருக்குது. கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க, பட் டிஸ்கவுண்ட்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க. அன்லஸ் அந்த ரிஃபார்ம்ஸ்லாம் வந்தால் தான் வந்து சோலாருக்கு அகெயின் ஒரு ரிவைவல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்டு அதனால் வாட்ச் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரீமியராக இருக்கட்டும், வாரியாக இருக்கட்டும். அண்டு பவர் செக்டார் ரிஃபார்ம் இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது வந்தால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அதே சமயத்தில் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் கிளைமேட்டும் பெட்டராக ஆகணும் ஃபார் க்ரோத்துக்கு. அண்டு ஃபார் தேட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்புறம் ட்ரிச்சி ஜெயராம் சார், ப்ளீஸ் டாக் ஆன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்டு ரெக்டிஃபயர்ஸ். அதை பற்றி கேட்டிருக்காரு போல இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ரெக்டிஃபயர்ஸ் டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் அதை பற்றி இந்த லேட்டஸ்ட்டு பற்றி நான் சொல்கிறேன் நான். டிரான்ஸ்ஃபார்மர், ரெக்டிஃபயர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடுச்சு.
அண்டு இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருப்பேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ். அது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தென் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்குறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸு, உங்களுடைய கொஸ்டினுக்கு ரொம்ப தேங்க்ஸு, இதை வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அண்டு மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் இதே லைவ் ஸ்ட்ரீமிங்கில். வணக்கம்.